உன் வலியை உன் மனைவி அறிஞ்சிருக்கிறாங்க, உன் கணவன் அறிஞ்சிருக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா அறிஞ்சிக்கிறாங்க, உன் பிள்ளைங்க அறிஞ்சிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. உன் வலியை தேவனாகிய கர்த்தர் என்னைக்கு உணர்றான்றது தான் முக்கியம். சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனங்களை அறிந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்றீங்களா? விருப்பம் இல்லாமல் உங்களோட பாவத்தை குறித்ததான எண்ணம் மாத்திரம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவீங்கன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியலன்னா, பாவத்தை குறித்ததான எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்தை ஜெயிக்கிறக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறான்ற உணர்வு என்ன பண்ணல, யார்கிட்டையும் இல்லை. இன்றைக்கி நான் சும்மா கேட்குறேன், ஒரு ஊழியக்காரனா நான் இங்கேருந்து எனக்கு கார் வேணும், பைக் வேணும், நான் இங்கேருந்து கேட்குறேன், நீங்கள் எனக்கு செய்கிறீங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற அமர்ந்துருக்கிற எல்லாரும் ஒன்று வந்து என்ன கேட்டனால செய்ய முடியுமா? அப்போ மட்டும் நான் என்ன சொல்லுவேன், போய் ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், ஜோம் பண்ணுங்க பிரதர்னுவேன். அதே தான் ஊழியக்காரனுக்கும். தேவன் யார் என்று அறிந்தும் வெளிச்சத்தில் வாழாமல் இருளான நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக வரமாட்டார். உன் சரீரத்தை நீங்கள் மாத்திரை போடாமல் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களானால் அவருடைய சபையை இடிப்பதற்கு சமம்ன்றது என்ன பண்ணுறாதீங்க.